போன வீடியோவில் நிறைய பேர் உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்ட் 3 வேணும்னு சொல்லி கேட்டனால நான் ஸ்டிச் பண்ண பர்த்டே ஆர்டரோட பார்ட் 3 உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஆர்டர் வந்து நானாக போய் எடுக்கவே இல்லை, தானாகவே வந்தது தான். அது எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எதுக்காகனா அவங்களோட சிஸ்டர் பொண்ணு அப்படிங்கிறதுனால ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஜஸ்ட் சஜஷன் கேட்டாங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன டாய்ஸ்லாம் சஜஷன் கொடுக்கும்போது அது யாராவது வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவேன், ஸோ வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னதும் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அவங்க பட்ஜெட் என்ன சொன்னாங்கன்னா 1200 சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் நான் அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுதான் இந்த ட்ரெஸ்ஸு. மேலே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச ஒரு யோக் பார்ட், கீழே வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சு, அதாவது எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் ஒரு 3 o'clock தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஈவினிங் 7 o'clock வாங்க வந்தாங்க. அதுக்குள்ளே முடிச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக முடிச்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 7:30க்கெலாம் கொடுத்துட்டேன். அவங்க வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இதை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா நான் வந்து 1 year பேபிக்கு 2 year சைஸில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க வியர் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கு, ஆனால் 1 yearக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நல்லா யூஸ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்ததுனால. இந்த டைம் பாப்பாவுக்கு பர்த்டே வரும்போது என்கிட்டயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களாவே கூப்பிட்டு கேட்டாங்க, ஸ்டிச் பண்ண முடியுமான்ட்டு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் தீபாவளிக்குமே இந்த பாப்பாவோட அம்மாவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம். அப்போ கூட எனக்கு தான் ஒரு டிசைன் அனுப்பி தந்து ஸ்டிச் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அதையுமே ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்து, ஃபிட்டிங்கும் கரெக்டாக வந்திருந்து. ஸோ இந்த டைம் அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், என்னோடய பட்ஜெட் வந்து 1000 ரூபா தான், அதுக்குள்ளால நான் வந்து கலர் மட்டும் சூஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணித்தாங்க, மற்றபடி மாடல் எல்லாம் போன வருஷம் ஸ்டிச் பண்ணால் சேம் மாடல் வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், என்ன மாடல்னாலும் எனக்கு ஓகே தான், பட்ஜெட் மட்டும் 1000 rupees அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கையில் விட்டதுனால ரொம்ப அப்போ உங்களுக்கு இதில் தோணும், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்து 2 கடைக்கு 3 கடை விசாரிச்சு வாங்கணும்னா கண்டிப்பாக 500க்கு உள்ளே வாங்கிடலாம். எனக்கு மெட்டீரியல் சார்ஜஸ் மட்டும் 500 ஆச்சு. இந்த மாதிரி பீட்ஸு இந்த லேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 rupees ஆச்சு. கிட்டத்தட்ட 600ன்னு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு இதில் ப்ராஃபிட், நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கான கூலி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு 400 வரும். நான் இதை எதுக்காக இங்கே வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம 400க்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோம், தைக்கிறோம், அந்த ரூபா கிடைக்குது. இப்போது மந்த்லின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அப்படி இப்படிமா தைச்சி ஒரு நாளைக்கு ஒரு 400 ரூபான்னு ஆவரேஜ் வச்சோன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம். இந்த ஆர்டர் மட்டும் இல்லை, ப்ளவுஸ் ஆர்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வேலை செய்ய ரெடியாக இருந்தோன்னா நமக்கு அதன் மூலமாக கூலி தர டெய்லரிங் கண்டிப்பாக ரெடியாக தான் இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 4 கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வேலையை கூட கம்பேர் பண்ணும்போது டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பிஇ படித்தவங்க இருக்காங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்காததுனாலையும் அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற கரெக்டான இடத்துல வேலை அமையாததுனாலும் நார்மலாக ஷாப்பில் போய் வேலை பார்ப்பாங்க. நார்மலாக ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் ஆர் ஏதாவது சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்கள போட்டு ஸ்டாண்டிங்கில் விட்டு வாங்குகிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த வேலை கூட கம்பேர் பண்ணும்போது வீட்டிலே இருந்து உங்களுக்கு நினச்சா தைக்கணுமா, உங்களுக்கு முடியலையா அதை ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு வேலை அப்படிங்கிறதான் டெய்லரிங். இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆர்டர் எடுக்க தெரியுது, அதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி முடித்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுக்க நிறைய கஸ்டமர்ஸ் ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன் இப்போது இந்த ரீசன்ட் டேஸில் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதன் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்குமே இது வந்து தெரிஞ்சவங்க கிடையாது, ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க தான். அதனால தான் நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கோப் இருக்க இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சோறு போட தையலுங்கிறது ரெடியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லரிங்க ப்ராப்பராக கற்றுக்கணும், இந்த மாதிரி பேபி ஃப்ராக் காம்போசிட்லாம் மேக் பண்ணுறது ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா அதை சொல்லித்தரதுக்கு நாங்களுமே ரெடியாக தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம். அதாவது 1 time மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை ஆரி கிளாஸுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸ்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கோர்ஸ் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். ஒரு ஸ்கில்லையும் சொல்லித்தந்து அந்த ஸ்கில் மூலமாக சம்பாதிக்கவும் சொல்லித்தந்து ஒரு ஃபுல்லாக ஒரு தொழில் ரகசியத்தையுமே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் நாங்கள் என்ன விஷயம் சொல்லித்தந்தாலும் எந்த ஒரு
ஒளிவும் மறைவும் இல்லாமல் டிரான்ஸ்பேரண்ட்டாக எல்லாமே ஓப்பன் அப் பண்ணி தான் சொல்லி தருவோம். இன்றைக்கி எங்கிட்ட முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை விட பெட்டராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த பேபி ஃப்ராக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட நீங்கள் வந்து பல மடங்கு ஆக்கியிருக்காங்க. இதே வந்து ஹெவி ஒர்க்லாம் பண்ணாங்கன்னா ₹1000 ₹2000 வரைக்குமே சார்ஜஸ் வாங்கலாம். ஏன்னா லேயர்ஸ் பொறுத்து தான் நம்ம இதுக்கு சார்ஜஸ் வாங்குவோம். நான் வந்து அவங்க ₹1000 பட்ஜெட் சொன்னனால அதுக்கேற்ற மாடல் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற கிளாத் வந்து மெஷர் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களோட ஸ்கோப் நீங்கள் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பர்த்டே ஃப்ராக் காம்போசிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பர்த்டேயை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கூடவே மேட்சிங் ஆக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறதுனால உங்ககிட்டயே வாங்குறதுக்கு அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை சொல்லித்தர ரெடியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதை மாதிரி தச்சு தருவீங்களா, எனக்கும் என் பாப்பாவுக்கு தச்சு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, கடையில் போய் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா ₹1500 ₹2000 இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தச்சு தரக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆர்டர்ஸ் பண்ணாலும் கொடுங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் ஜஸ்ட் ரீலாக தான் பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.